ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு பில்டிங்க்கான ஃப்ளோர் பிளான் டிராயிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து எல்லாமே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஃப்ளோர் பிளான் டிராயிங்கும். ஓகேங்களா? அந்த ஃப்ளோர் பிளான் டிராயிங்கில் என்னென்னா ரூம்ஸு, ஸ்டேர்கேஸ், கிச்சன், பாத்ரூம் இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வருதுன்னு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் வந்து ஃப்ளோர் பிளான் டிராயிங். ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வாங்க பிளானை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு. ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிற பில்டிங்கோட பிளான் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த பிளான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தோட பிளான். ஓகேங்களா? மேரேஜ் ஹால். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த டிராயிங்கில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஃப்ளோர் பிளான். ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரு. நெக்ஸ்ட்டு டோரு விண்டோவோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஷெடியூல் ஆஃப் ஓப்பனிங். ஓகேங்களா? அடுத்தது வெண்டிலேட்டர்ஸ், அதாவது டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டர் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு, டோட்டல் ஏரியா, பில்டிங்கோட டோட்டல் ஏரியா எவ்வளோ. அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு எவ்வளோ கட்ட போகிறோம். ஓகேங்களா? அதையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதோட ப்ராஜெக்ட் டைட்டிலு, யார் டிராயிங் பண்ணாங்க, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ பிளானை பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிளானுக்கு 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கல்யாண மண்டபம் சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வந்து அதிகம் வந்துட்டு போகிறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது காரு, பைக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக பார்க்கிங் இருக்கிறப்ப நம்ம வந்து 2 கேட் இருக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதாவது இது இன்னு. ஓகேங்களா? இது அவுட். ஓகேங்களா? இப்படியே உள்ளே வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு வெளில முடிச்சுட்டு போகிறப்ப வெளில இப்படி வந்துடுவாங்க. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்னதாக கார்டன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பிளானை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து காலம்லாம் கொடுத்துருக்காங்களா, இது வந்து டைரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் பிளான். ஓகேங்களா? இங்கே வந்து காலம், ரவுண்ட் காலம் வரும். ஓகேங்களா? சர்க்குலர் காலம். இங்கேருந்து ஸ்டேர்கேஸ் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இங்கே கனெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். ஓகேங்களா? நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு டோர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு டோர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால் வந்து இந்த லைனில் வரணும். ஓகேங்களா? அதே ஜெராக்ஸில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே வந்து மெயின் டோரு. ஓகேங்களா? டோரு இப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஒரு பேசேஜ். ஓகேங்களா? இதில் ஒரு கேபின், மீட்டிங் ரூம், பவுடர் ரூம், டாய்லெட், அடுத்தது ஸ்டேர்கேஸ். ஓகேங்களா? கேபின் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டருக்கு 4 மீட்டர். ஓகேங்களா? இங்கே டோரு. ஓகேங்களா? டோருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல டோர் இருக்குது. ஓகேங்களா? டின்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிளுக்கு நம்ம வந்து டி வந்து டோர் வந்து எத்தனை வருதுன்னா 7 நம்பர்ஸ் வருது. சைஸ் வந்து என்ன, 1.8 மீட்டருக்கு 2.1 மீட்டர். ஓகேங்களா? அப்போது இந்த சைஸை நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டோருக்கு வந்து இந்த சைஸ் தான் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டோருக்கு இந்த சைஸ் தான் வருது. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபின் ரூம், மீட்டிங் ரூம், பவுடர் ரூம்னா இது எதுக்குன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக இந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 ரூம், அதாவது மெயின்டெனன்ஸ், இந்த பில்டிங்கை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த 3 ரூமு. ஓகேங்களா? இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு 1.9 மீட்டருக்கு 1.5 மீட்டர். ஓகேங்களா? இது ஃபுல் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லெஃப்ட் சைடும் ஒரு பேசேஜ், ரைட் சைடும் ஒரு பேசேஜ். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம வந்து உள்ளுக்கு வந்தோன்னா இது பேசேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா? இப்படியே உள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கான ஃப்ளோர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கனெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரிசப்ஷன். ஓகேங்களா? அங்கேருந்து ரிசப்ஷன் முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால். ஓகேங்களா? டைனிங் ஹால் வரதுக்காக 2 ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்க டைனிங் சாப்பிட்றதுக்காக. ஓகேங்களா? அது மாதிரி 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம எந்த ஸ்டெப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ வந்து டைனிங் ஹால் பார்க்கலாம். ஓகேங்களா? டைனிங் ஹால் பாருங்கள், இவ்வளோ ஏரியா டைனிங் ஹால். ஓகேங்களா? டைனிங் ஹாலோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டருக்கு 22.95 மீட்டர். ஓகேங்களா? 15 மீட்டருங்கிறது அகலம், 22.95ங்கிறது நீளம். ஓகேங்களா?
இப்போது இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் காலம் இருக்குது ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 காலம் வந்து சர்க்குலர் காலம் இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்து எதுவுமே பார்ட்டிஷன் வால் எதுவுமே வராது ஓகேங்களா. இங்கே வந்து டைனிங் ஹால், அதாவது சேர்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கான இடம் ஓகேங்களா. இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர்லாம் கொடுத்துருக்காங்க, டோரு விண்டோ ஓகேங்களா. வெண்டிலேஷன் வெளியே இருந்து உள்ளுக்கு வரதுக்காக ஓகேங்களா. வெண்டிலேஷனுக்காக விண்டோ ப்ளஸ் டோரு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு காலம் இருக்குது, இங்கே ஒரு காலம் இருக்குது. காலம் டு காலமில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி இப்படியே வந்து நம்ம சாப்பிட்டு வெளில வந்தோன்னா ஹேண்ட் வாஷ் ஓகேங்களா, கை கழுவுறதுக்கான இடம். அடுத்தது இதோட ஸ்லாப் 3 மீட்டர் ஒய்டு பேசேஜ் ஓகேங்களா. இது வந்து எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஓகேங்களா. 3 மீட்டர் இருக்குது ஓகேங்களா இந்த நடப்பாதை ஓகேங்களா. இதில் வந்து சாப்பிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு கை கழுவிட்டு அடுத்தது அப்படியே வந்து இந்த இடத்துல வெயிட்டிங் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு லாஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உள்ளே வந்தோன்னா லேடிஸ் டாய்லெட் 3.11 மீட்டருக்கு 1.125. இது வந்து பேசேஜ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து 2 டாய்லெட்டு ஓகேங்களா, 2 பாத்ரூம் ஓகேங்களா. குளிக்கிறதுக்கு 2, பாத்ரூம் போகிறதுக்கு டாய்லெட்டுக்கு வந்து 2 ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஜென்ஸுக்கு டாய்லெட் ஓகேங்களா. இதில் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இது மாதிரி யூரினல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து D1 கொடுத்துருக்காங்க, D2 ஓகேங்களா. இந்த D1 D2 அந்த சைஸை பார்த்து நம்ம வந்து டோரோட சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போது இது வந்து 9 இன்ச்சஸ் வால் ஓகேங்களா. இது வந்து 4.5 வால், அதாவது 3/4 அடியிலே பாதி வால், 4.5 வால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஓகேங்களா. அடுத்தது யூட்டிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது யூட்டிலிட்டிலாம் நம்ம வந்து பாத்திரம் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ரூமு ஓகேங்களா. அது வந்து மெயின்லேருந்து இங்கே டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை நம்ம வேணால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன்லேருந்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே வந்து எஃப்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எஃப்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.6 மீட்டருக்கு 2.1 மீட்டர் ஓகேங்களா. அதாவது ஃப்ரேம்டு டோர் ஓகேங்களா. ஃப்ரேம்டு டோர்னால் பெரிய டோரு இந்த இடத்துல ஓகேங்களா. இந்த பாத்திரம் விளக்குறதுக்கான ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.61க்கு 4.77 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் விண்டோலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வெண்டிலேட்டர் டாய்லெட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5 மீட்டருக்கு 4.77, அகலம் வந்து 4.77, நீளம் வந்து 9.5 மீட்டர் ஓகேங்களா. அதிலே 2 ரூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வெசல்ஸ் ஸ்டோரேஜ், அதாவது நம்ம வந்து கிச்சனோட ஜாமான் சமைக்கிறதுக்கு தேவையான மளிகை ஜாமானை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக 2 ரூம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து D1 ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டருக்கு 2.27 மீட்டர் ஓகேங்களா. 2 ரூமுக்கும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதை டைனிங் ஹால் சைஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் என்ன பேசேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் ரைட் சைடும் பேசேஜ் ஓகேங்களா. 3 மீட்டர் பேசேஜ், டோர் சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடும் இந்த பேசேஜ் ஓகேங்களா. ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து தெரியும்னா பாருங்கள். ஃபுல் வியூ இதான் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்படி தான் ஃப்ளோர் டிராயிங் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை கால் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன டவுட் இருக்கோ வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்